ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இக்னோ ப்ளஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் வந்து நமக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது இல்லையா, நம்ம எப்படி ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணும்போதோ இல்லைன்னா ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம எப்படி அதோட ரிப்போர்ட்டை வந்து கிளியராக சப்மிட் பண்ணுங்கிற நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த நம்ம வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதோட ப்ராஜெக்டோட டைப் அண்ட் ஃபார்மேட்டிங். ஸோ நம்ம இந்த டைப்பு ஃபார்மேட்டிங் தான் ஒரு ப்ராஜெக்டோட மெயின். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் வந்து நம்ம யூனிவர்சிட்டி சொல்கிற கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்ன அந்த கைட்லைன்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு வேர்ட் டைப் பண்ணணும், அதோட ஃபாண்டோட சைஸு, மார்ஜின்ஸு, அப்புறம் லைன் ஸ்பேஸிங்கை செக் பண்ணி அதை அவங்க என்ன ஃபார்மேட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்லேயே நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் செக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம இன்ட்ரடக்ஷன், லிட்ரேச்சர், ரிவ்யூ, மெத்தடாலஜி, டேட்டா அனலிஸ், கன்க்ளூஷன், அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஃபர் பண்ண ரெஃபரன்ஸை, இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னா ஃபுல்லாக செக் பண்ணணும். ஜஸ்ட்டு சும்மா பார்க்காம ஒவ்வொரு லைன்லையும் ஸ்பெல்லிங்கோ, கிராமரோ, பஞ்சுவேஷன்ஸ், எரர்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணணும். ப்ரோ டிப் அப்படின்னா, உங்கள் ரிப்போர்ட்டை நீங்களே ஒரு தடவை சத்தமாக வாசித்து பாருங்கள். சென்டென்ஸ் எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஒரு தடவை வாசித்து பார்க்க சொல்லி அவங்க ஏதாச்சும் எரர்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து விசுவலேஷன் அண்ட் சிட்டேஷன்ஸ், அதாவது ப்ரொஃபஷ்னல் லுக் வேணும்னா நமக்கு வந்து டேபிள்ஸும் ஃபிகர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். டேபிள்ஸும் கிராஃப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது கிளியராக ப்ராப்பராக லேபிள் பண்ணிகிட்டு இருக்கணும். சிட்டேஷன்ஸ் அப்படின்னா உங்கள் சோர்ஸை அக்யூரேட்டாக ரெஃபர் பண்ணணும். இது உங்கள் ரிசர்ச்சோட டெப்த்தை காட்டும். அதுவும் இல்லாமல் அகாடமிட்டியோட இக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அடுத்து பிரிண்ட் குவாலிட்டி அண்ட் பைண்டிங், இது வந்து நம்ம ப்ராஜெக்டோட ஃபைனல் டச். குட் பேப்பர் அப்படின்னா ப்ரொஃபஷனலாக ஃபீல் பண்ணுறனால நல்ல குவாலிட்டியான A4 ஷீட்டில் வந்து பிரிண்ட் எடுக்குங்க. பைண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் கவர் பேஜை, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி பேஜஸை கரெக்டாக ஆர்டரில் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்பைரல் பெயிண்டிங்கு டிராஃப்ட்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஃபைனல் சம்ஷனுக்கு ஹார்ட் பவுண்டு தான் சூப்பர் ப்ரொஃபஷனல் லுக்கை தரும். ஓகேங்களா? ஓகே, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த டைப்பிங்கில் இருந்து ஃபைனலிங் பைண்டிங் வரைக்கும் நீங்கள் கொடுக்குற அட்டென்ஷன் டு டீட்டெயில் தான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் எலிவேஷன்ஸை ஈஸியாக எலிவேட்டர்ஸை, அதாவது உங்கள் கைடன்ஸை நல்லா ஈஸியாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா இதில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.